கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம் மத்தியிலே தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை தேவன் நிறைவாய் அனுப்புவார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த நாளிலே வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், ஆண்டுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். இந்த வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தையால் கூடும். ஆமென். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மனிதர் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணார். அவருடைய காதை செக் பண்ணுறதுக்காக மருத்துவரை போய் அணுகியிருக்கிறார். டாக்டர்கிட்ட போய், டாக்டர், என்னுடைய ஒரு காது பல வருஷமாக சரியாக கேட்கவே மாட்டேங்குது டாக்டர், செக் பண்ணுங்க. உடனே அந்த மருத்துவர் அவர் காதில் ஏற்கனவே மாட்டியிருந்த அந்த காது கேட்கக்கூடிய மெஷின் அதை காதிலேருந்து வெளியே எடுத்தாராம். எடுத்த உடனே அவருக்கு நல்லா காது திறந்துருச்சு, அழகாக கேட்டுச்சான். டாக்டர், எனக்கு இப்போ ரொம்ப நல்லா கேட்குது டாக்டர். பிரைஸ் தி லார்ட். இப்போ தான் டாக்டர் பார்த்தாராம், மாட்ட வேண்டிய மிஷினை மாற்றி தப்பாக மாட்டி வச்சுருக்கியப்பா, இதனால தான் உனக்கு 20 வருஷமாக என்ன செய்யலை, காது கேட்கலை. நம்ம கேட்பதை குறித்து நாம் கவனமாக இருப்போம். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். ஆண்டுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பதற்கு மாம்ச பிரகாரமான காதுகள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஒரு செவி நமக்கு அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் லகுவான இருதயத்தோடு ஆண்டுடைய வசனத்தை கேட்போம். விசுவாசத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்மோடு கர்த்தர் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு அற்புதமான ஒரு நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதினார் என்று அநேகர் நம்புகிறார்கள். அவர்களில் நானும் ஒருவன். இந்த நிருபம் முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் உபத்திரவத்தின் நடுவே யூத கிறிஸ்தவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். அவர்களை பலப்படுத்தும்படி அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் விசேஷித்த காரியங்களை, பூரணமான ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை, நித்தியமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை பலப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த நிருபத்திலே சில வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்கலாம். விசேஷமானவைகள், the better things, better, best things, அப்புறம் நித்தியமான ஆசீர்வாதங்கள், பர்ஃபெக்ட், பூரணமான ஆசீர்வாதங்கள் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இதில் வரும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க வாழ்க்கையில விசேஷமான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள், நம்ம எப்படி நாம
ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்பொழுது நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். இந்த முதல் 3 வசனத்துல இந்த கடிதத்துல எந்த முகவுரையும் இருக்காது. ஸ்ட்ரைட்டா மெசேஜுக்குள்ள போயிருந்தார். இதுல எதை குறித்து பேசுகிறார் என்றால், இது இந்த நிருபம் முழுக்க முழுக்க இயேசுவை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். அவரை குறித்து நாம் இன்னும் அறிந்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு இந்த 3 வசனத்திலிருந்து நான் உங்களோடு என்ன பேச போகிறேன் என்றால், த மெஜஸ்டி ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் மாட்சிமை என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பேச போகிறேன். இயேசுவின் மாட்சிமை. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் மாட்சிமை. இன்னும் பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, இயேசுவின் மாட்சிமை. அல்லேலூயா. எனக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிப்பது மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்பதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு எல்லாம் பிடிக்காதா? அவரை அறிவதே நமக்கு பலன். அல்லேலூயா. இயேசுவை கிறிஸ்துவை குறித்து இந்த எபிரேயர்களின் நிருபத்திலே ஒரு 9 காரியங்களை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். ஆவியின் கனிகள் 9, வரங்கள் 9 இருக்கிறது. அதே மாதிரி இயேசுவை குறித்து இந்த 3 வசனத்துல 9 குறிப்புகளை மிக வேகமாய் நான் உங்களோடு பேசி நேரத்திற்கு முடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மாட்சிமையான காரியங்கள் என்னென்ன இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அதில் பார்க்கிறோம். இந்த 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தேவன் நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்து யார் என்றால், பைபிள்ல நிறைய அவருக்கு டைட்டில்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படித்தானே? அவருக்கு நிறைய அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அவர் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அவர் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அவர் நீதியின் சூரியன். அப்புறம் சொல்லலாம், ஈசாயின் அடிவேர், தாவீதின் சந்ததி, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். ஆமென். அவர் பிரதான ஆசாரியர், அவர் நல்ல மேய்ப்பன், அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவர் உலகிற்கு ஒளி. ஆமென். அவரே வாசல், அவரே நங்கூரம், அவரே ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர். இப்படி அவரை குறித்து எத்தனையோ டைட்டில்ஸ் இருக்கிறது. அவரை குறித்து அவருடைய நேச்சரை வெளிப்படுத்துகிற அவருடைய நாமங்கள் எத்தனையோ இருந்தாலும், பிதாவாகிய தேவன் அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு டைட்டில் தான் கொடுக்கிறார், மை பிலவட் சன், என்னுடைய நேசகுமாரன். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி சொல்லி கூப்பிடுறார்? குமாரன், மை பிலவட் சன். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் தேவகுமாரன். இயேசு தேவனுடைய குமாரன். ஜீசஸ் இஸ் காட்ஸ் சன். தேவனுடைய குமாரனாய் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இயேசு ஞானஸ்நானத்தை பெற்று கரையேறின பொழுது, அங்கே நான் பார்க்கிறோம், 16ல இருந்து வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன்,
என்று உரைத்தது. இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். He is my beloved son. I am well pleased with him. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆனா ஞானஸ்நானத்தை பெற்ற உடனே ஆண்டவர் உபவாசிக்கும் நாட்களிலே பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். என்னுடைய அடுத்த அதிகாரம் 6வது வசனத்துல பிசாசு அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? மத்தேயு 4:6வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆமென். இங்க கவனிங்க, பிசாசு வந்து இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் என்ன செய்யணும்? அதை ப்ரூஃப் பண்ணும். இப்ப கீழே குதிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லி இருக்குல்ல, தேவதூதர்கள் வந்து உம்மை ஏந்துவார்கள். இந்த பிசாசு பாருங்களேன், நம்மளை வந்து அப்படியே குழப்புகிறவன், குழப்பவாதி. ஆண்டவர்கிட்டே வந்து கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. வசனத்தினால அப்படியே அவனை மேற்கொள்கிறார். வசனத்தினால் அவனை ஜெயிக்கிறார். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்புறம் அவருடைய சோதனை எல்லாம் முடிந்த பிறகு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28-29 பார்த்தீங்கன்னா அங்க வாசிங்க. மத்தேயு 8. அவர் அக்கறையிலே கெர்கெனேசர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. இந்த பிசாசு இயேசுவை பார்த்த உடனே இப்போ என்ன சொல்றான்? இயேசுவே தேவனுடைய குமாரனே. ஆமென். வந்தா கொஞ்சம் முன்னாடி கேட்டான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னா. அப்புறம் இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நீர் தேவனுடைய குமாரன், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஆமென். யோவான்ல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். பாருங்களேன், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது இன்னைக்கு நம்மையும் அவர் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். பிசாசு சில நேரம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்களை கொண்டு வந்துட்டு நம்மளை பார்த்து சொல்லுவான், நீ ஆண்டுடைய பிள்ளையா? உன் வாழ்க்கையில ஏன் அப்படி நடக்குது? உனக்கே அப்படி நடக்குது? நீ ஆண்டுடைய பிள்ளையா? அந்த நேரத்தில் அவனுக்கு நின்று சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லி வசனத்தினால் அவனை மேற்கொண்டா அடுத்து ஒரு கட்டம் வரும்போது அவனே சாட்சி கொடுப்பான், யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சில சூழ்நிலைகள்ல ஆமே நீ ஆண்டுடைய பிள்ளையாங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் போனா, ஆனா காலம் மாறும். அல்லேலூயா. ஒரு காலம் வரும், எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டுடைய பிள்ளைங்க, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவங்க கூட தேவன் இருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன். அவரை விசுவாசிக்கும் போது நாமும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது குமாரனை போல நம்மை பார்க்கிறார். நம் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறு. நல்ல கைத்தட்டி நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் நல்லா கைத்தட்டி பாடுவோம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைத்தட்டி பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா கைத்தட்டி பரலோக தகப்பனுக்கு நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னைக்கு சத்ரு வெட்கப்படுவானாக. ஆமே. நாம் தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கும் பொழுது பிசாசு வெட்கப்படுகிறான். ஆமே. அதனாலதான் கைத்தட்ட சொல்றேன். நல்லா கைத்தட்டும் பொழுதே அவன் பயப்படுவான். சபையில கைத்தட்ட கேட்டாலே பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவான். Because we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஒரு நாளும் மறக்கவே கூடாது. நம்மளை பிள்ளையா மாத்திட்டார், அவ்வளவுதான். அடுத்து சேஞ்ச் பண்ணவே மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நாம் தேவனுடைய பிள்ளைகள். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், பரலோக தகப்பன். ஆமேன். ரெண்டாவது, இந்த எபிரேயர்ல நம்ம பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 1:1 வசனம் கவனிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இரண்டாவது, இயேசுவின் மாட்சிமை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். Jesus is God's voice. He is the perfect voice. He is the utter words of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பூரணமான வார்த்தை. ஒருத்தர் தான் இல்லையா சொல்றார். இயேசு தேவனுடைய வார்த்தை. தேவன் மனிதர்களோடு பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் பேசாத கல் அல்ல, அவர் பேசுகிற தேவன். அவர் மனிதர்களோடு பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பூர்வ நாட்களில், இந்த பாஸ்ட் டேஸ், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக முற்பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் பேசினார். In many times, in many ways, God has spoken to his people through the prophets. ஆண்டவர் பல்வேறு காலங்களில் நம்முடைய முற்பிதாக்களோடு தேவன் பேசினார். ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசேயின் மூலமாய், யோசுவாவின் மூலமாய், சாமுவேல், எலியா, எலிசா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் அவர்களோடு பேசிக்கொண்டே தன்னுடைய உள்ளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். தேவன் தன்னுடைய நேச்சர், தன்னுடைய தன்மையை அவர்களுக்கு காண்பித்தார்.
அவர்களோடு பேசினார், பல்வேறு விதங்களில் பேசினார். ஆண்டவர் பல்வேறு விதங்களிலே பேசினார். பிரைஸ் தி லார்ட். சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தேவன் சொப்பனத்திலே பேசினார். மோசேயின் இடத்திலே தேவன் பேசும்பொழுது வேறு விதத்தில் எரிகிற முச்செடியில் இருந்து அவர் என்ன செய்தார்? பேசினார். ஆமென். யோசுவாவின் இடத்தில் பேசும்பொழுது கர்த்தரின் சேனை அதிபதியாய் வந்து அவர் நின்று பேசினார். பிரைஸ் தி லார்ட். சின்ன சாமுவேல் ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவனோடு கூட ஆண்டவர் பேசினார். பிரைஸ் தி லார்ட். எலியாவிடத்திலே மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் பேசினார். இப்படி பல்வேறு விதங்களிலே அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில், இந்த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள் எது பாஸ்டர்? 2000 இருந்து தான் கடைசி நாட்கள் பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் 2 பேரில் இப்படி காமிச்சிட்டார். அதனால நிறைய பேர் கதை விட்டாங்க, 2000 ஆண்டவர் வர போறாரு. அப்படி பல கதைகள் எல்லாரும் சொன்னாங்க. இதுதான் கடைசி நாள். இல்லை, கடைசி நாட்கள் எப்பொழுதுனா, எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுதே அது கடைசி காலம் துவங்கி விட்டது. ஆமென். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்கப்பட்டாரோ அப்பொழுதே கடைசி காலம் துவங்கி விட்டது. ஆமென். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களில், அப்போ நம்ம இருக்கிற இந்த டைம்லாம் கடைசி காலத்திலையும் கடைசி நொடியில நம்ம வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுவே. அப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அங்கேயே கடைசி காலம் துவங்கிருச்சு. அப்படின்னா நம்ம இருக்கிறது ரொம்ப லாஸ்ட் டைம்ல நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த கடைசி காலத்திலே அவர் தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். குமாரன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ஜீவ வார்த்தை. 1 யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 1:1, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, ஜீவ வார்த்தை, ஆதி முதல் இருந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையின் தேவன் அவர். அவர் காணக்கூடாதவர், ஆனால் அவர் நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டார். சொல்றாங்க, அவரை தொட்டோம், அவரை கண்டோம். இஸ் த லிவிங் வேர்ட், ஜீவ வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த ஜீவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஒருத்தரும் சந்தோஷமே பட மாட்டேங்கிற. ஜீவ வார்த்தை எங்க இருக்குது சொல்லுங்க? எனக்குள்ளே ஜீவ வார்த்தையாய் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை, திருவுள்ளம், அவர் இப்போ எனக்குள்ள மகிமை நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் நமக்குள்ள இருந்தா, இந்த ஜீவ வார்த்தையாக இயேசு நமக்குள்ள இருந்தா, ஒரு தேவ பிள்ளை எப்படி இருப்பார்கள் என்றால் பிலிப்பியர் 2:14 வசனம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல நம்ம பிரகாசிப்போம். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போமா? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். இந்த உலகத்திலே சுடர்களை போல கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை இருள்கள் நம்முடைய வாழ்வை சூழ்ந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அவருடைய ஜீவ வார்த்தை நம்மை பிரகாசிக்க செய்யும். ஆமென். நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் அவருடைய சாயலாய் மறுரூபமாக்கப்படுவோம்.
ஆமென். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை தேவன் பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் மகிமை வந்தது என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அதை அறிந்து கொண்டால் போதும். நம்ம அவரை அறிந்து கொண்டால் போதும். நமக்குள்ள இருக்கிற தேவன் ஜீவ வார்த்தை. ஆமென். ஜீவ வார்த்தை. உலகத்தில் எத்தனை பாவங்கள், எத்தனை காரியங்கள், சுவிசேஷத்துக்கு எதிரான காரியங்கள் எது சூழ்ந்து வந்தாலும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதே இல்லை. காரணம் என்னன்னா, உள்ள ஜீவ வார்த்தை நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறோம்னா நமக்குள்ள கர்த்தருடைய ஜீவ வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம இம்மட்டும் பிரகாசிப்பிக்க செய்த தேவன் உங்க வாழ்க்கையில இன்னும் நம்மை பிரகாசமாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஏன்னா நமக்குள்ளே ஜீவ வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய திருவுள்ளம். அவர் தேவனுடைய திருவுள்ளம். அவரை அதிகமா நம்ம தியானிக்கணும். இயேசுவை பார்க்க பார்க்க ஆமென், நம்ம லைஃப் நம்ம பிரகாசமாய் மாறும். மூன்றாவது, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய சுதந்திரம். எபிரேயர்ல அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை கவனிப்போம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அவர் நியமித்தார். ஜீசஸ் இஸ் காட்ஸ் ஹேர். இயேசு தேவனுடைய சுதந்திரம். ஆமென். சுதந்திரம்னா என்னது? உரிமையாளர், சொத்துக்கு உரிமையாளர். இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் அப்போ எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? சொல்லுங்க. அவர்தான். அப்படிதானே? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்து சொத்துக்களை சேர்க்கிறோம். அந்த சொத்து யாருக்கு? சொல்லுங்க. கொடுக்க மாட்டீங்க போல இருக்க. பிள்ளைங்களுக்கு. இல்லை, உங்கள் பிள்ளை சரியில்லைன்னா வெளியில் ஒரு நல்ல பிள்ளை இருக்கிறான், அவனுக்குன்னு எழுதி வச்சிருவீங்களா? வைக்க மாட்டோம். உங்கள் பிள்ளைக்கு தான். ஏன்னா பிள்ளைங்கிறது அது ஒரு ஸ்தானம். உங்கள் பிள்ளைக்கு தான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவகுமாரன் சர்வத்துக்கும் அவர் தான் என்னது? சுதந்திரவாளி. நான் என்னை பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வரும் பொழுது நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி அவர் தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தரித்திரமா என்ன செய்தார்? ஒரு எளிமையாய் வந்தார், ஏழ்மையாய் வந்தார். அரண்மனையில பிறக்கல, ஒரு கார்பெண்டர். அவர் மரிக்கும் பொழுது தாழ்மையாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், எல்லாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாத்துக்கும் உரிமையாளர், சுதந்திரவாளி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இதுல ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்கணும். கவனிங்க. முதல்ல ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது அவனுடைய கரத்திலே தான் கொடுத்திருந்தார். அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுப்பா. அவனுடைய கரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருந்தார். நீ ஆண்டுகொள், நாம ஆண்டுகொள்வோன்னு சொல்லலை. ஆதாம் கையில் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் பாருங்க, இந்த பிசாசு தந்திரமுள்ளவன் அவன் என்ன செய்தான்? மனிதனை விழ வைத்து எல்லா அதிகாரத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்? ஏமாத்தி வாங்கிட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார், அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? உன்னிடத்திலிருந்து உரிந்து கொள்வார், உன்னுடைய தலையை நசுக்குவார். பிசாசு தேடிக்கிட்டே இருக்கிறான், யார் அது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென்.
பாருங்க, ஒரு சிலுவையிலே பிசாசின் வல்லமைகளை எல்லாம் முறிந்து கொண்டு அவன் மேல் வெற்றி சிறந்தார். எல்லா அதிகாரத்தையும் அவர் பறித்து கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராயிருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதுல புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியம் என்னென்றால், அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவர்களும் உடன் சுதந்திரராய் மாறிவிடுகிறார்கள். ஆமென். அதுதான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:17 நாம் வாசிப்போம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும். தேவனுடைய சுதந்திரரும். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு we are joined heirs. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆதாம் இழந்தது எல்லாத்தையும் 2ஆம் ஆதாம் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். இப்போ எல்லா சுதந்திரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்துவோட இணையறவங்க எல்லாம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள். ஆமென். இப்போ எப்படி மாத்திட்டார்னா, 2 பேர் பேர்ல எல்லாமே என்ன செய்யுது இருக்குது. ஒரு ஆள் பேர்ல இருந்தா, நம்ம பேர்ல மட்டும் இருந்தா பிசாசு என்ன செஞ்சிருந்தான், ஏமாத்திருந்தான் பாருங்களேன். அதனால ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டார். இயேசுவும் நம்மளும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அவன் என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. ஏன்னா கையெழுத்து அவரும் என்ன செய்யணும், போடணும். we are joined co-heirs, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள். இன்னைக்கு தேவன் ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம எல்லாம் சொந்தமாக்கி இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தக்காரங்க. ஆமென், ஆமென். எல்லாம் அவருக்குரியது தான். ஒரு நாள் அவர் வரும் பொழுது சகல ராஜ்யங்களும் அவருக்கு கொடுக்கப்படும். ஆமென். கிறிஸ்துவோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமென். விசுவாசிக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஆமென். ஆகவே தான் எபேசியர்ல வாசிக்கிறோம், உன்னதத்திலே அவர் உயர்ந்தது போல நம்மையும் தேவன் உயிர்ப்பித்து உயர்த்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை அவரோடு கூட உடன் சுதந்திரர்களாய் ஆக்கி இருக்கிறார். ஆமென். அதனால அந்த காலத்துல பாட்டு இப்படி பாடுனாங்க, நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. சொல்லுவோம், கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. சொல்லுவோம், உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நல்லா கைத்தட்டி பாடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா
நன்மைகளை நினைத்தே. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எங்க உயர்த்தி வச்சிருக்கிறாரு? உன்னதம் வரை. இதுக்கு மேல ஒரு உயர்வு வேணுமா? ஆமென். நம்மெல்லாம் உயர்ந்தவங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை பிள்ளையா மாற்றி சொத்துக்கும் பங்குதாரராக ஆக்கிட்டார். சில நேரம் இனி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டோம், எனக்கென்று எதுவும் இல்லை. ஒருத்தர் மீன் போட்டிருந்தார், விசுவாசிங்க எனக்கென்று யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசுனார் அங்கேருந்து பார்க்குறேன், விடுங்கடா நான் போய் அவன்ட்டு 2 வார்த்தை கேட்டுட்டு வரேன். உன் கூடையே நான் இருக்கிறேன், உன்னை பிள்ளையாக மாற்றிருக்கிறேன், உன்னை உடன் சுதந்திரம் ஆக்கியிருக்கிறேன். நம்ம பெரிய சொத்துக்காரங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனே நம்முடைய பங்கு, வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய பங்கா இருக்கிறார். எல்லாம் நமது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பூமியில வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். மகிமையில நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். விசுவாசிக்க கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஆமென். இன்னைக்கு பிசாசு வெட்கப்படட்டும். ஆமென். நாம் தேவனுடைய உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நினைச்சாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்தி உடன் சுதந்திரராக இருக்கிறார். காரணம், இயேசு தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறார். ஆக அதனுடைய கிருபையினால் நாமும் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 4வது, இயேசு கிறிஸ்து யார் என்றால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஜீசஸ் இஸ் காட்ஸ் கிரியேட்டர். எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமென். எபிரேயர் 1:2 என்ன போடப்பட்டிருக்கு? இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 10வது வசனத்திலிருந்து 13 வரை வாசிப்போம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், நம்முடைய கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? மெய்யான தேவன். அப்ப உலகத்தில் மற்றதெல்லாம் உண்டாக்குனது தான் மெய்யான தெய்வம். நம்ம உண்டாக்குறதுலாம் டூப்ளிகேட். அது அழிவுள்ள மகிமை. தேவன் அழியாத மகிமையுடையவர். இது அழிஞ்சிடும். வருஷத்துக்கு வருஷம் பெயிண்ட் அடிக்கணும், அப்படி தானே? வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்கணும். அது அழிஞ்சிடும், துருப்பிடிச்சிடும், எல்லாம் செய்யணும். தேவன் அழியாத மகிமையுடையவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வேணா எல்லாம் செய்யலாம். காற்றை உண்டாக்க முடியுமா? அதை கர்த்தர் தான் உண்டாக்குவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் மெய்யான தேவன். கர்த்தரோ மெய்யான தேவன். அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். சிருஷ்டி கர்த்தர், உருவாக்குகிற தேவன் அவர். அந்த உருவாக்குகிற தேவன் யார் என்றால் நாம் வாசிக்கிறோம் யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே. யார் அவர்? யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நம்மை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளோ அழகாக உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? சந்தோஷப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். இன்னும் வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8:6.
பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். கொலோசியர் 1:16 நம்ம வாசித்தோம் இல்லையா? காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். He is the creator. நம்முடைய தேவன் உருவாக்குகிற தேவன், மெய்யான கர்த்தர். இப்போ அவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் உருவாக்குகிறவர். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் உருவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். நத்திங்காக இருக்கலாம், அதிலிருந்து சம்திங் அவர் கிரியேட் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் நம்முடைய இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம், அவருக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு நம்மை போல பைபிள் இல்லை. அவர் கையில் பைபிள் இருந்ததா? அவர் சர்ச்சுக்கு போனாரா? பாஸ்டர் இருந்தாரா? எதுவுமே இல்லை. ஆனால் விசுவாசிகளின் தகப்பன். எப்படி அந்த ஃபெய்த்து? he know the nature of God. கர்த்தருடைய தன்மை என்ன என்பதை, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை ஆபிரகாம் புரிந்து வைத்திருந்தான். ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது ஒன்றை அறிந்திருந்தான். இந்த ஈசாக்கின் மேல் வாக்குத்தத்தம் சொன்ன தேவன் இவனை மரித்தோரிலிருந்தும் எழுப்புவதற்கு அவரால் கூடும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. நம்மளாம் யாரு? விசுவாசிகள். என்ன விசுவாசிக்கிறோம்? நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம சரியா விசுவாசிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும். நிச்சயமாய் விளங்கும். ஆமென். He is unchanging. அவர் மாறாதவருங்க. நம்ம விசுவாசம் மட்டும் மாறாம இருந்தா போதும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உருவாக்குகிறவர். உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில நாட்களுக்கு முன்பு வியாதிப்பட்டிருந்த ஒரு சகோதரரை சந்திக்க நாங்கள் போயிருந்தோம். நானும் பாஸ்டர் எல்லாரும் போயிருந்தோம். அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது எங்களை எப்படி சொல்லி அழைச்சாங்கன்னா, கடைசி ஸ்டேஜ், நீங்கள் வாங்க, கடைசி தருணம். இப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த காட்சி நம்பிக்கையற்ற ஒரு காட்சியாக இருந்தது. அந்த வியாதிப்பட்ட ஒரு மனிதர் முகம் வீங்கி, அவருடைய கால்களெல்லாம் வீங்கி, பேச முடியல, வாயெல்லாம் கோணிருச்சு, அவரால் எந்திக்க முடியல, தலையை தூக்க முடியல, படுத்த படுக்கையா லாஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவ்வளோதான், அந்த ஸ்டேஜில் இருக்கு. ஆனாலும் இந்த கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மாறாதது. யுவர் கம்பேஷன் இஸ் அன்சேஞ்சிங். உம்முடைய மனதுருக்கம் மாறாதது. இப்போ இந்த மனிதருக்கு ஒரு புதிய பலனை உருவாக்கும். ஆண்டவரே, பலவீனமான இந்த சரீரத்தில் உங்க பலன் உருவாக்கட்டும். புதிய ஜீவனை உருவாக்கட்டும். புதிய உறுப்புகளை உருவாக்கட்டும். அந்த உடம்புல உள்ள எல்லா நரம்புகள்ல, செத்து போன எல்லா நரம்புகள்ல, எலும்புகள்ல எல்லாவற்றிலும் உங்க இரக்கம், வல்லமை உயிர்ப்பிக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாள் எழும்பி உட்கார்ந்தார். அல்லேலூயா. சமீபத்தில் அவரை பார்க்கும்போது ஆள் அடையாளமே தெரியலங்க. ஆள் அடையாளமே தெரியல. அழகா மாறி அப்படி கிடந்தவர் நல்லா ட்ரெஸ் பண்ணி அவர் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்து சந்தோஷமாய் வந்து நிற்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு மெய்யான தேவன் என்பதை நான் நினைத்தேன். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை கண்டோம். அல்லேலூயா. ஆமென். அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். இப்படி வாழ்க்கையில அவர் உருவாக்குகிறவர். அதனாலதான் நம்ம அவரை மகிமைப்படுத்துறோம். எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் அவர். எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, இதெல்லாம் வெறுமையா இருக்கிறதோ, அதை உருவாக்க இயேசு வல்லவர். அந்த இயேசு எங்க இருக்கிறார்னா, ஒரு பெரிய சீக்ரெட், நமக்கு உள்ளதா இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற தேவனை நம்ம விசுவாசிட்டா போதும், மகிமை.
ஆமே, அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பாட்டு பாடுவேன். அப்போதான் நீங்க உற்சாகமா இருப்பீங்க. நான் சொல்ற பாயிண்ட் உங்க மனசுல பதியும். அல்லேலூயா. நம்ம அதனால தானே ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அவர் எப்படி திட்டவர் தெரியுமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா. இயேசுவே, we worship you. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் இயேசுவே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து. கரமுயர்த்தி சொல்லுவோம். ஆஹா, அல்லேலூயா, 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 ஆஹா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலை ஆராதனை வேளையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சிலவற்றை உருவாக்குவாராக. ஆமென். தேவன் உருவாக்குகிறவர். He is the creator. He is the creator. உருவாக்குவார். நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உருவாக்கணுமோ அதை உருவாக்க அவர் வல்லவர். அவரால் கூடும். ஆமென். ஐந்தாவது நாம் கவனிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரத்திலே is not only the creator, is God's glory. 3வது வசனத்தை பார்ப்போம். அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். Jesus is God's glory. He is God's glory. இயேசு தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையாயிருக்கிறார். ஆண்டுடைய மகிமை என்றால் பிரதர் அழகா அந்த புக்ல எழுதியிருந்தாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் வசிப்பவர், இஸ் dwelling place. ஆண்டுடைய மகிமை என்றால் அவர் வாசம் பண்ணுவது, அவர் மகிமை. தேவன் தம்முடைய மக்களோடு வாசம் பண்ணும்படி ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஏற்படுத்தினார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவங்க நடுவில் அவர் என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டினாங்க, ஆண்டுடைய மகிமை இறங்கினது. ஆனா மோசையே உள்ள போக முடியல. அந்த மகிமைக்குள்ள மோசையே என்ன செய்ய முடியல? போக முடியல.
ஆனா அதுக்கப்புறம் லேவிய ரகமத்துல பலி செலுத்தின பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல, கிருபாசன தண்டையின் மேல பலியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகுதான் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை இருந்தது. நாம் சாமுவேல்ல வாசிக்கிறோம், ஏலியின் நாட்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போயிற்று. அதனால் அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார்கள். மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போய்விட்டது. ஆனா அதுக்கு பிறகு சாலமோன் காலத்துல மீண்டும் தேவாலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 2 நாளாகமம் 7:1 அதை வாசிக்கலாம். ஆலயத்தை மகிமை நிரப்பினது. அதற்கு பிறகு அடுத்த ஆலயத்திலையும் ஆண்டவர் சொன்னார், ஆகாய் தீர்க்கதரிசியிலே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இப்படி ஆண்டுடைய மகிமை அங்கங்கே வந்தது. ஆனா ஃபைனலா கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இந்த எபிரேயர் புத்தகம் வந்து கிளைமேக்ஸ் யாருன்னா கிரைஸ்ட் தான் கிளைமேக்ஸ். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். கிளைமேக்ஸ் முக்கியம்ல, கிரைஸ்ட் தான் கிளைமேக்ஸ். மகிமையின் பூரண வடிவு, அவருடைய மகிமையின் பிரகாசம், the radiant of God's glory is none other than Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அதான் யோவான் சொல்லுகிறார். யோவான் 1:14 நமக்கு தெரிந்த ஒரு வசனம். யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, வார்த்தையான தேவன் அவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது பிதாவுக்கு ஏற்ற மகிமை, செக்கினா மகிமை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மகிமையின் தேவன் இப்ப நமக்குள்ள இருக்கிறார். மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ரோமர்ல பவுல் சொல்றாரு, தேவ பிள்ளைகள் யார் என்றால் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். we are glorious people. யாரும் சந்தோஷமே பட மாட்டேங்கிறீங்களே. நமக்குள்ள ஒரு மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. இதை பிசாசு பார்க்க விடவே மாட்டான். ஆனா அதை நம்ம பார்த்துட்டோம்னா மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஆமே. நமக்குள்ளே அந்த மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிமைப்படுத்தப்பட்டவர்கள், God's glory is inside. நமக்குள்ளே ஆண்டுடைய மகிமை, இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரகாசம் நமக்குள்ள இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, உங்களுக்குள்ளே தேவ மகிமை இருக்கிறது, காத்துக்கொள்ளுங்க. ஆமென். இது எந்த தேவ பிள்ளைங்க அதிகமா பார்க்குறாங்களோ அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த கிரியைகள்லாம் உங்க மூலமா நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிக்கலாம் எபிரேயர்ல 6வது காரியம். He is the image of God. அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, இயேசு கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். Jesus is God's image. இயேசு தேவனுடைய சொரூபமாய் இருக்கிறார். He is the exact representation of the Father. Praise the Lord. தேவனை அப்படியே பார்க்கணும்னா நாம இயேசுவை பார்க்கணும். ஆமென். அவர் தேவனுடைய சொரூபம்ன உடனே அவருடைய ஏதோ ஒரு பிரிண்ட் அப்படி இல்லை. He is also God. இயேசு கிறிஸ்து தேவன். அப்படிதான் வாசிக்கிற ரோமர் 9:5 பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் தேவன். ரோமர் 9:5 வசனம் பாருங்க. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ நீங்க காணக்கூடாத அந்த தேவனுடைய தன்மையை, அவருடைய நேச்சரை நாம் அறிய வேண்டும் என்றால் இயேசுவை பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நிறைய விதங்கள்ல அவருடைய தன்மையை பார்த்தாங்க. ஆனால் அவருடைய முழு வடிவம் யாருன்னா கிரைஸ்ட். தேவன் பரிசுத்தர், ஏசாயா கண்டார். அந்த பரிசுத்தரை பார்க்கணும்னா கிரைஸ்டை பாருங்க, அவர் தான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நிறைய மேல வாசிக்கும் பொழுது அவர் இரக்கம் நிறைந்தவர். இந்த இரக்கத்தின் நிறைவை எங்க பார்க்கலாம்னா கிறிஸ்துவுல பார்க்கலாம். ஆமென். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், அதை கிறிஸ்துவுல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு இன்றைக்கு நமக்குள்ள இருப்பதுதான் நம்முடைய பெரிய பாக்கியம். ஆமென். இன்னைக்கு அவரை நாம் பார்க்க பார்க்க, அவரை நாம் அறிய அறிய, அதான் பவுல் சொல்கிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருப்பாராக. நீங்க எப்போயும் அதையே நோக்கி கொண்டிருந்தால் அவருடைய சாயலாக நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரை அறிய அறிய, அவரை நோக்கி பார்க்க பார்க்க நம்ம விசுவாசம் பெருகிறது, நம்முடைய பரிசுத்தம் பெருகிறது, நம்முடைய இரக்கம் பெருகிறது, நம்முடைய நீதி பெருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் இரட்சகர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு தேவனுடைய தற்சொரூபம். கொலோசியர் 1:15 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். வாசிப்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். பாருங்க, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். பார்க்கவே முடியாத தேவனை வெளிப்படுத்த வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் தேவனுடைய சொரூபம். அடுத்து வேகமா நம்ம வாசிப்போம். எபிரேயர்ல தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சகலத்தையும் தாங்குகிற தேவன், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இயேசு கிறிஸ்து யார் என்றால், சகலத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினால் தாங்குகிறவர். ஜீசஸ் இஸ் காட்ஸ் சஸ்டெய்னர். சகலத்தையும் தாங்குகிறவர். எல்லாத்தையுமே அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வல்லமையான வசனத்தினால் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். உலகத்துல சில அறிவாளிகள் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் எப்படியா வந்துச்சு? அது பிரதர், ஒரு சின்ன கோல்ல இருந்து அது அப்படியே வெடிச்சு செதறி அப்படியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் எல்லாம் அப்படியே வந்துருச்சு. சரி, அப்படியே வந்தது ஏன் இவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆனாலும் எல்லாம் கரெக்டா அதன் பாதையில கரெக்டா சுத்திக்கிட்டு இருக்கே, அது எப்படிப்பா? அதுக்கு ஆன்சர் நம்மள்ட்ட தான் இருக்குது. ஒருத்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. One who holds the universe. உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகலத்தையும் தாங்குகிற தேவன், வசனத்தினால் தாங்குகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 1:17 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமென். எல்லாமே அவருக்குள்ள நிலை நிற்கிறது. அவர் தான் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்மையும் அவர் தான் தாங்குறார், உங்களையும் அவர் தான் தாங்குறார். ஆமென். கடைசி வரைக்கும் அவர் தான் நம்மை தாங்குவார். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல எந்த மனிதர்களுடைய கரங்களும் நம்மை விட்டு போனாலும் கர்த்தர் நம்மை விடுவதில்லை. அழைத்த தேவன் நம்மை கடைசி வரைக்கும் தாங்குவார். நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். ஆமென். உலகத்தையே தாங்குறாரு, நம்ம குடும்பத்தை தாங்க மாட்டாரா? நம்ம பிள்ளைகளை தாங்க மாட்டாரா? கட்டாயம் அவர் தாங்குவார். ஆமென். அவர் அனுமதி இல்லாம எந்த சத்துரு நம்மை தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற இயேசு என்னை தாங்குவார், என் பிள்ளைகளை தாங்குவார், என்னுடைய குடும்பத்தை தாங்குவார். ஆகவே நான் பயப்படேன். சமீபத்தில் திருச்சி போயிருந்தோம். 2-3 நாள் முன்னாடி எங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்த உடனே திருச்சி போயிட்டு நேற்று தான் வந்தோம். அப்போது
திருச்சியில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்க பேர் விமலா. அவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க. அப்புறம் அவர்களை குறித்த சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த சகோதரி திருமணமாகி 2 பசங்க அவங்களுக்கு. 2 பசங்க அவங்களுக்கு. 2வது பையன் 1 வயசு, கிட்டத்தட்ட 1 வயசு இருக்கும்போது அப்படியே கணவனார் மரித்து விட்டார். அவங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பு. இனி என்ன செய்வோன்னு தெரியாத நிலை, மிகவும் ஏழ்மை. அவங்க குடும்பம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு சாய்ப்பு வீடு, அதில் அப்படி குனிஞ்சு தான் உள்ளே போகணும். அந்த வீட்டில் தான் அவங்க குடியிருந்திருக்கிறாங்க. உதவிக்கு யாரும் இல்லை, ஏமாற்றுகிறவர்கள் அநேகர், கைவிடப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். ஆலயத்தில் வந்து இயேசுவை பிடித்து கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், அந்த காலத்தில் நான் இன்னும் அதிகமாக நான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ இருக்கிறத விட அன்னைக்கு நான் ஆண்டவரை மட்டும்தான் நான் பிடிச்சேன். அதிகமாக நான் அவரை தேடினேன், விசுவாசித்தேன், ஜெபம் பண்ணேன். சமீபம் அவங்க வீடு பால் காட்சிக்கு போயிருந்தேன். சில இடங்கள் வாங்கிட்டாங்க. 2 வீடு கட்டியிருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு ஒரு வீடு, அந்த இடிஞ்சு போன அந்த கூரை இடத்துல ஒரு பெரிய வீடு, இன்னொரு இடத்துல ஒரு பெரிய இடம். திருச்சியில் இடம் வாங்குறது ஈஸியாக, அங்கே ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு 2 மாடிக்கு பெரிய வீடு. மேலே 2 குடும்பம் தங்கி இருக்கு, கீழே அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கினது பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனுங்க. உங்களை தாங்குவார், நம்மை தாங்குவார். யார் நம்மை விட்டு விலகினாலும் நம்ம ஏன் தைரியமா இருக்கிறோம்னா, நம்மோடு இருக்கிற இயேசு நம்மை தாங்குவார். அல்லேலூயா. அவர் நம்மை தாங்குவார். ஆமென். அவர் நம்மை தாங்குகிற தேவன். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்தையே தாங்குகிறவர் நம்மை கட்டாயம் தாங்குவார். பிரைஸ் தி லார்ட். நல்லவர், தேவன் நல்லவர். இன்னொரு காரியங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரத்துல, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் காட்ஸ் சாக்ரிஃபைஸ். 8வது காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பயும் 3 பாயிண்ட் தான் நம்ம பேசி முடிப்போம். இன்னைக்கு 8க்கு மேலே போய்கிட்டு இருக்கிறதுனால வேகமாக பேசுகிறேன். இதை வீட்டில் போய் பொறுமையா அப்படியே மைண்டில் அப்படியே தியானிங்க. அல்லேலூயா. ஜீசஸ் இஸ் காட் சாக்ரிஃபைஸ். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பலி, கிருபாதார பலி, கிருபையின் ஆதார பலி இயேசு ஒருவரே. எபிரேயர் நிருபத்தில் வசனம் சொல்லப்படுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆனால் இந்த முழு மனுக்குலத்திற்காகவும் ஒரு பரிசுத்த ரத்தத்தை சிந்தும்படி நம்முடைய இரட்சகர் இயேசு வந்தார். ஆமென். எபிரேயர் 7 அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்படியே எபிரேயர் 9 அதிகாரம் 12 இருந்து வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளினுடைய ரத்தத்தினால் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர் பலி செலுத்துவார். 1 இயருக்கு ஒரு தடவை அந்த பலியினுடைய மன்னிப்பு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நித்திய மீட்பை உண்டு பண்ண வேண்டுமானால் பரிசுத்தமான ஒரு ரத்தம் இந்த மனுக்குலத்துக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். அதை நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர் இயேசு நமக்காக சிந்தினார். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை, மன்னிப்பு, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதே. ஆமென். விலையேற பெற்ற ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
சில நேரம் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நமக்கு நம்முடைய மேன்மை தெரியல. மற்ற புறஜாதியிலிருந்து வர்றவங்களுக்கு அதனுடைய மேன்மை அதிகமாக தெரியுது. எவ்வளவு நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வரிசையாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தெய்வத்தை தேடி போகிறாங்க. சில நேரம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். இந்த பனிக்குள்ள மலைக்குள்ள பச்சை பிள்ளையும் தூக்கிட்டு காலில் செருப்பு போடாமல் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் மன்னிப்பு வராதா, ஒரு விமோச்சனம் வராதா, ஏதாவது ஒரு காரியம் சரியில்லைன்னா உடனே ஒரு பரிகாரம் செலுத்துறாங்க இந்துக்கள் இல்லையா? என்னடா குடும்பம் ஒரு மாதிரியே போய்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு பரிகாரம் செலுத்தணும். ஒரு கடாய பிடி, ஒரு வண்டிய பிடி. பல லட்சம் செலவு பண்ணி சிலர் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். போகுதுக்கு எவ்வளோப்பா செலவாகும்? 50,000 ஆகுமா? நீ வேற 1 லட்சம் ஆகும்பா. வண்டிக்கு 20,000 ஆகும். கடா பிடிக்கணும், ஆட்களை கூப்பிடணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீ எத்தனை கடா வெட்டுவ? உன்னுடைய பாவம் போகுதுக்கு வெட்டணும்னா டெய்லி என்ன செய்யணும்? வெட்டணும். முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் இலவசமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். யோவான் இவரை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்துக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எந்த கரையுமே செலுத்தாம அவர் சமூகத்துல நாம் விசுவாசித்ததின் மூலமாய் ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய ஆலயத்துல வந்து கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. சந்தோஷமே அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிற ஒரே ஒரு கூட்டம் நீங்களும் நானும் மட்டும்தான்யா. அதை ஆண்டவர் ஈவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. அந்த பலியா இருக்கிற இயேசுவின் இடத்துல வருகிற எல்லாருடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கப்படும். தேவனுடைய பாவங்களை நினையாதிருக்கிறார். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆமே. இயேசு கிறிஸ்து கிருபாதார பலி. இன்றைக்கும் ஒருவேளை ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சறுக்கல்கள், குற்ற மனசாட்சி இருந்தா கூட நம்ம தைரியமா கிருபாசன தண்டையில வந்து, அப்பா உங்க ரத்தத்தின் இரக்கத்தினால நாங்க வருகிறோம், உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும், எல்லா செத்த கிரியைகளை நீக்கி என்னை சுத்திகரிக்கட்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை மீண்டும் கழுவி நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திலே நடத்துவதற்கு அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தேவனுடைய பலியாயிருக்கிறார். ஆமென். கடைசியாய் ஒரு குறிப்பை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய பலி மாத்திரமல்ல, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறவர். ஜீசஸ் இஸ் காட்ஸ் சுப்ரீம் கிங். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆளுகை செய்கிறவர், கோ ரூலர். தேவனோடு கூட பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்துட்டார். அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. இட் இஸ் finished. ஆண்டவர் நமக்காக செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே முடிந்தது என்றார். நமக்கு வேண்டிய ரட்சிப்புக்கு மீட்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அதனாலதான் பிரதான ஆசாரியர் உட்கார்ந்துட்டார். அவர் உட்கார்ந்திருப்பது he is equal to father. அவர் பிதாவுக்கு சமமாயிருக்கிறார். உட்கார்ந்திருப்பது அதிகாரத்திற்கு அடையாளம். அவர் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்திலே அவர் ஆளுகை செய்கிறார். நம்முடைய இல்லத்திலே அவர் ஆளுகை செய்கிறார். ஒரு நாள் எழுத்தின்படி அவர் ஆளுகை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். வாட்ச் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை என்ன செய்யுங்க? கவனிங்க. ஆமென். மொபைல்ல என்ன பார்க்குறாங்க லிசன் பண்ணுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்ம வீட்டில் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய நாக்க கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். எந்த மரண வார்த்தைகளையும் எந்த தேவ பிள்ளைகளும் பேச வேண்டாம் தயவு செய்து. ஆமென். ஆண்டுடைய நல்ல வார்த்தைகள் என்ன செய்யுங்க? பேசுங்க. ஏன்னா இதுல தான் அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய உள்ளத்திலே ஆளுகை செய்யட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வீட்டை தேவன் ஆளுகை செய்வாராக. நம்முடைய சபையை கர்த்தர் ஆளுகை செய்வாராக.
ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்துல எல்லாம் ஜீவனும் வெற்றியும் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். எதை குறிச்சும் பயம் வேண்டாம். கர்த்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்றாரா? நம்மளை ஆளுகை செய்கிறாரா? கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி, அவங்க சொன்ன கடைசி வார்த்தை, ஐ டோன்ட் நோ அபவுட் மை ஃபியூச்சர், பட் ஐ நோ த ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் மை ஃபியூச்சர். எனக்கு எதிர்காலத்தை குறித்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயமா தெரியும், என் எதிர்காலத்தை ஒருத்தர் கரத்தில் வச்சிருக்கார், அவர் தான் என்ன ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் கலங்கிடோம் என்று சொன்ன அந்த ஸ்திரீயை நாம் நினைவு கூறுவோம். ஆமென். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு பிரசங்கித்திருக்கிறேன். தியானிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய மாட்சிமை எவ்வளவு பெரியதென்றால் அவர் குமாரன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளும் குமாரர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுதந்திரர், நாம் அவருடைய உடன் சுதந்திரர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுடையவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமை, இன்னைக்கு அதே பிரசனம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுரூபம், அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவரை போல் அவர் மறுரூபமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாங்குகிறார், நம்மை அவர் தாங்கிக் கொண்டு இருக்கிறார். இயேசுவின் கிருபாதார பலி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Hallelujah. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. என்னென்ன சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறீங்களோ, தேவைகளோடு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் உருவாக்குகிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிற தேவன். அவர் நல்ல தேவன், நம்முடைய தேவன் அவர். ஆமென். அவர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, நம்மை தேவன் நித்தியம் வரை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. உங்களுக்குள்ள அவர் மகிமையா இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறவரா இருக்கிறாரு, உங்களை தாங்குகிறவரா இருக்கிறாரு, உங்களை தப்பு வைக்கிறவரா இருக்கிறார். இந்த நாளிலே நல்ல உற்சாகமாய் அவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு முன்பாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு போவதாக. கர்த்தர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதி. நல்ல கைத்தட்டி பாடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதி. ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் அவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நல்ல முழுவடத்தோடு கூட தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். மகிமை மாட்சிமை தவறே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே. ஆமென். உன்னத தேவன் நீரே. ஞான் நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு கூட காலை நேரத்திலே கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு சரீரத்திலும் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்திலே. சுகவீனங்கள் மறைந்து போ என்று கட்டளையிடுகிறேன். நோய்கள் நீங்கி போவதாக. கர்த்தருடைய உருவாக்குகிற வல்லமை இந்த காலை நேரத்தில் பலவீனப்பட்ட சரீரத்தில் இறங்குவதாக, உள்ளத்திலே இறங்குவதாக. ஆத்துமாவை கர்த்தர் குணமாக்குவாராக. கர்த்தர் விசுவாசத்தை துவக்குகிற தேவன். இந்த காலை நேரத்தில் அநேகருடைய உள்ளத்திலே தேவன் தருகிற விசுவாசத்திற்காக, பலனுக்காக, கிருபைக்காக, வல்லமைக்காக, மகிமைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆமென். உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஓ, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நமக்குள் இருக்கிறபடியினால் நல்ல ஆர்ப்பரிப்போடு கூட கரங்களை தட்டி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், ஆனால் நமக்குள் இருக்கிறவர் வெற்றி சிறந்தவர். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்மை கர்த்தர் நடத்துவார். நம்முடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிய நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி. எங்க கூடயே நீங்க இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை தாங்குறீங்க, எங்களை தப்புவிக்கிறீங்க, எங்களை ஆளுகை செய்றீங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும், ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபையும் சமாதானமும் என்னாலும் எங்களோடு தங்கி இருப்பதாக. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.